ஹாய் கைஸ், வெல்கம் டு ஒன் பீஸ் நாடு. நான் இரணியகர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்கி இணைகிறார். ஹலோ ஃப்ராங்கி. வணக்கம் இரணியகர். அதான் ஃப்ராங்கி, அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அனிமி பத்தி பேச போறோம். அந்த அனிமி பேர் பாத்தீங்கன்னா ஐ காட் மேரிட் டு தி கேர்ள் ஐ ஹேட் மோஸ்ட் இன் தி கிளாஸ். அப்ப எவ்வளவு பெரிய பேர். இந்த அனிமி நீங்க பாத்தீங்கன்னா இந்த அனிமி பத்தி எப்படி உங்க அபிப்பிராயம் என்னன்னு சொல்லுங்க மிஸ்டர் ஃப்ராங்கி. இல்ல, இந்த வருஷத்துல வந்து முதல் அனிமி தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆனா ஃபர்ஸ்ட் வந்த அனிமியே வந்து ஒரு ஒஸ்ட் அனிமி ஃபீலிங் சொல்லுவாங்கல்ல. ஐயோ உண்மை ஃப்ராங்கி, நான் அப்ப என்னோட ஹாஃப் அன் ஹவர் நான் வேஸ்ட் பண்றேன்னு தோணுச்சு இந்த அனிமி பாக்கும்போது. இது வந்து எனக்கு வந்து ஹாஃப் அன் ஹவருமே தெரியல, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் பாக்குறமே சொல்லுவாங்கல்ல. வந்து இது வந்து ரொம்ப ஸ்லோ அனிமி சொல்லுவாங்க. ஆனா இது வந்து சில பேர் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க இந்த அனிமி வந்து. இன்ஸ்டாகிராம்ல கூட நானும் பார்த்தேன் ஃப்ராங்கி. இதுக்குலாம் இது அந்த கேர்ள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒய்ஃப் மெட்டீரியல் பிளாண்ட் ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் போட்டிருந்தானுங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது இதுல நான் எத்தனையோ ஒய்ஃப் பாத்திருக்கேன். எனக்கு ஓவர்ஃப்ளோ அனிமி பரவாயில்லன்ற மாதிரி இருந்துச்சு இந்த அனிமி கம்பேர் பண்ணும்போது. ஓவர்ஃப்ளோ அது வந்து அனிமி கிடையாது, வந்து அதெல்லாம் வந்து அந்த ஓஜில வைக்க வேண்டிய அனிமி. அதெல்லாம் அது ஓஜி அனிமி நம்ம கம்பேர் பண்ண கூடாதான். பட் இருந்தாலும் இந்த அனிமி நம்ம கம்பேர் பண்ண வைக்குது ஃப்ராங்கி. நீங்க அதெல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க சொல்லுவாங்களே. இது பார்த்ததுலயே சொல்லுவாங்களே, இந்த வருஷம் 25 ஆரம்பிக்குது, ஒரு நல்ல அனிமையோட ஆரம்பிச்ச வந்து ஆனா வந்து ஒரு என்னடான்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்த உடனே. என்ன எப்பயும் போல ஜஸ்ட் சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம்னு பண்ணனா அந்த அவங்க பாட்டி தாத்தால இருந்தா கதையை ஆரம்பிக்குது. அந்த பாட்டி தாத்தா இருங்க, நான் அந்த இத பத்தி நான் பேசல சொல்லுவாங்கல்ல. இது வந்து ஒரு லைட்டா சொல்லுவாங்கல்ல, இது லைட்டா அந்த ஒரு பீடோஃபைல் லவ் ஸ்டோரி சொல்லுவாங்கல்ல. இது வந்து இந்தியால பண்ணா எனக்கு தெரிஞ்சு ஜப்பான்லயும் பீடோஃபைல் தான். நான் வந்து அவன் வந்து லைட்டா மூவ் பண்ண சொல்லுவாங்க. இந்த ஸ்டோரியை கேட்டாலே ஒரு இதா இருக்கு சொல்லுவாங்கல்ல. ஒரு அவங்க பாட்டிக்கும் தாத்தாக்கும் சொல்லுவாங்கல்ல, வந்து ஒரு லவ் ஸ்டோரி, லவ் இருந்திருக்கு, ஒன் சைடு லவ் சொல்லுவாங்கல்ல. அவங்களால கல்யாணம் பண்ணிக்க முடியல, அவங்க 60 வயசுக்கு மேல கல்யாணம் பண்றாங்களாம். அதனால அவங்க வந்து அவங்க பேரனையும் பேத்திய வந்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டா இது வந்து அது வந்து ஈக்குவல் ஆக்குறாங்களா, வந்து உறவை வந்து வலுப்படுத்துறாங்க வந்து. அதான் அவங்க மிஸ் பண்ண வாழ்க்கையை வந்து இவங்களை வச்சு அப்படியே வாழ வைக்கிறாங்களாமா. என்ன ஃப்ராங்கி இது வந்து ஒரு ஸ்டோரின்னு வேற ஒரு அனிமே போட்டு, இது ஒரு மங்கா ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டு வரைஞ்சு இது வந்து ஒரு அனிமே அடாப்டேஷன் வேற பண்ணி இது என்னன்னு சொல்லுவாங்கல்ல. இதுக்கு மேல எபிசோட் 1 தான் வந்து சொல்லுவாங்கல்ல. இதுக்கு மேல நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்த உடனே எனக்கு வந்து ஒரு இது வந்து ஒரு வேஸ்ட் அனிமின் மேதான் சொல்லுவாங்கல்ல. முதல் எபிசோட் சொல்ல முடியாது, ஆனா பாவம் ஃபர்தரா வந்தா பாத்துக்கலாம். அது வந்து இது வந்து உங்களுக்கு எப்படி இது ஃபீலிங் இருந்துச்சு வந்து? அதாவது எனக்கு நீங்க சொன்ன மாதிரி தான். எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்ட் பண்ணும்போது அனிமி கிளாரிட்டியும் சரி அனிமேஷன் பண்ணதும் சரி நல்லா இருக்கிற மாதிரி தோணுச்சு. பட் ஸ்டோரி வைஸா ரொம்ப வீக்கா இருந்துச்சு. இது மாதிரி நிறைய ஊர்பட்ட அனிமி நான் பாத்திருக்கேன். எனக்கு அதை கம்பேர் பண்ணும்போது இதுல என்னடா ஒண்ணுமே இல்லையடா இவங்க. அதுவும் அந்த பாட்டி தாத்தா லவ் ஸ்டோரின்னு அந்த ஒரு சொன்னாங்க பாருங்க, அதுல நான் விழுந்து அன்னைக்கு அப்ப முடிவு பண்ணி இந்த எவ்வளவு வீக்கான கதைன்னு சொல்லிட்டு அவ்வளவு மோசமா இருந்துச்சு. வீக் பிளாட் ஸ்டோரி. அவங்க இது பத்தாததுக்கு பிளாக்மெயில் வேற பண்றாங்க. நீ வந்து கட்டிக்கலாம், இந்த நாய்க்கு வந்து இந்த சொத்தை படம் கத்து கொடுத்து பிளாக்மெயில் வேற. பாட்டி வந்துட்டு ஏதோ காதல முணுகுறாங்க, என்ன முணுகுறான்னு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு அது எச்சியா தான் இருக்கும். பட் இத பத்தி கண்டுக்க தேவையில்ல. மேபி ஃபியூச்சர்ல இந்த அனிமே பத்தி சொல்லுவாங்கல்ல. இது வந்து இது எதுக்கு இந்த வீடியோ எடுக்கிறேன்னா, இந்த அனிமே யாரும் பாத்தாதீங்கன்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் சொல்லுவாங்க. இது வந்து பாக்கணும் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, இது வந்து யாரும் பாத்தாதீங்க சொல்லுவாங்கல்ல. ஐயோ அதாவது இப்ப வந்து எத்தனை எபிசோடு வருதுங்கிறது கணக்கு மேட்டர் இல்ல. முதல்ல ஒரு 2-3 எபிசோடு வந்து ஒரு நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொடுக்கணும். இதுல வந்து முதல் எபிசோட்லயே எனக்கு வந்து டவுன் கிரேட் தான் எனக்கு தோணுச்சு. இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம இனிமே பார்த்தாதான் நமக்குமே தெரியும். இல்ல பெரிய கதையெல்லாம் கிடையாது சொல்லுவாங்கல்ல, வழக்கம் போல வர சொல்லுவாங்கல்ல. அதான் அந்த எப்பயும் போல கசின் யாராவது வருவாங்க, ஃப்ரெண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வருவாங்க, அப்புறம் டீச்சர்னு ஒருத்தவங்க வருவாங்க. அதே கான்செப்ட்ல தான் இருக்குது. இது வந்து காமெடியா தான் நல்லா இருக்கும் பார்த்தா, இப்போ வந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல சுத்தமா காமெடி ஒர்க் அவுட் ஆகல. இது வேற எப்படி இருக்குன்னு வேற தெரியல சொல்லுவாங்கல்ல. இது வந்து யாரும் பாக்காதீங்கன்னு தான் ரெக்கமெண்ட் பண்றேன். வந்து ஹைலி நாட் ரெக்கமெண்டட் சொல்லுவாங்கல்ல இந்த அனிமே வந்து. அதான் சிரிப்பே வரல. அவங்க என்ன டைலாக் போட போறாங்கிறது நமக்கே முன்கூட்டியே தெரியுது. அப்படியே டைலாக் போட்டுக்கிட்டு இருக்கு. படத்தை மட்டும் போய் நானும் டைலாக் ஃபில் பண்ணிக்குவேன். அதான் இப்ப ஃப்ராங்கி சொன்ன மாதிரி இந்த வீடியோ அதுக்காக தான் போடுறோம். சோ அதனால இத்துடன் நாங்க இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இரணியகர் அண்ட் ஃப்ராங்கி.